ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 27 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து யமுனா வந்து நிவினுக்கு வந்து கால் ட்ரை பண்ணிட்டே இருந்து அவர் வந்து திட்டிட்டார்ல, உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. மறுபடியும் நிவின் மனசு கேட்காம அவர் ஃபோன் பண்ணி அவர் பேசுறாரு. இந்த மாதிரி நீங்க கால் பண்ணீங்களே எனக்கு அதுவே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு யமுனா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, ஷூட்டிங் இடத்துல வந்து குமரனுக்கு வந்து ஷார்ட் வந்து இன்னொரு வாட்டி 5 நிமிஷம் டைம் கொடுத்தாங்கல்ல. அப்ப குமரன் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு வாட்டி மட்டும் நான் ட்ரை பண்ணிட்டு முடியாட்டி நான் இந்த பக்கமே வரமாட்டேன். நம்ம கிளம்பலான்னோனே, இப்ப கங்கா திட்டுறாங்க. ஏன் நம்ம அப்படி போனோம்? ஏன் உங்களால முடியாது? ஒழுங்கா போய் இது பண்ணுங்க. உங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாட் எடுக்காம நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாரி கங்கா சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் கார்ல வந்துட்டே இருக்காங்கல்ல. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம அந்த பக்கமா எப்பவும் போற ரூட்ல போயிருந்தா கூட இப்ப வீட்டுக்கு போயிரலாம். நீங்க என்ன இவ்ளோ ஸ்லோவா போறீங்க? வேற பாதையில வந்தது கூட பரவால்ல. இவ்ளோ மெதுவாவா போகுவீங்க? ரோடே ஃப்ரீயா தானே இருக்குது." அப்படிங்கிற மாரி காவேரி வேற திட்டிட்டே வராங்க. அப்போனே விஜய் மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறாருன்னா, இந்த மாரி பார்ட்டி கூப்பிட்டேன். நீ வரவே மாட்டேன்னு சொல்லிட்ட. உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம் தான் இந்த பாதையோடயே மெதுவா போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளயே நெனைக்கிறாரு. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "ரோடு ஃப்ரீயா தானே இருக்கு. கொஞ்சம் வேகமா தான் போங்களேன்" அப்படின்னோனே, இப்ப விஜய் வந்து பயங்கர ஸ்பீடா போறாரு. "ஐய்யய்யோ! இவ்வளோ ஸ்பீடாலாம் போகாதீங்க. இதுக்கு நீங்க முன்னாடி மாரியே போங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. அப்புறமா விஜய் என்ன கேட்கிறாருன்னா, "உனக்கு பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போனே காவேரி கேட்குறாங்க, "என்ன புதுசா கிஃப்ட் எல்லாம் கேட்குறீங்கன்னோனே" "என்ன காவேரி, நம்ம 2 பேரும் மீட் பண்ண பிறகு உனக்கு இப்ப தானே ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது. ஒருவேளை உனக்கு நம்ம நெறைய வருஷம் வாழ்ந்து உனக்கு நெறைய பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாரி உனக்கு தோணுதோ? அதுக்கு பேரு தான் தேஜாவோ. அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா, நான் அப்ப அதுல என்னவா இருந்தேன்?" அப்படிங்கிற மாரி விஜய் கேட்டோனே, காவேரி அப்படியே பார்க்குறாங்க. "என்ன?" அப்படின்னோனே, "இல்ல மொக்க காமெடின்னு சொல்லி நினைக்கிறியோ?" அப்படின்னு. இப்ப விஜய்க்கு வந்து இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "தயவு செஞ்சு என்னைய கொண்டு போய் வீட்ல சீக்கிரமா விடுங்களேன். அதுதான் நீங்க எனக்கு தர பர்த்டே கிஃப்ட்ன்னோனே." விஜய் அப்படியே பார்க்குறாரு. "என்ன மொக்கையா இருக்குன்னு யோசிக்கிறீங்களான்னோனே." "நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தேஜாவு காமெடி. அதுக்கு இது பரவால்ல." அப்படின்னு சொல்லி காவேரி சொல்றாங்க. இப்ப 2 பேருமா அப்படியே பேசிட்டே போம்போது, யமுனா பத்தி தான் காவேரி சொல்றாங்க. "அவ தனியா இருக்கா. ப்ளீஸ் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்கன்னு." இப்ப விஜய் வந்து நம்பர் சொல்லு. நான் கூட கால் பண்றேன் அவளுக்குன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போங்க அப்படின்னா, அப்ப கரெக்ட்டா அந்த ஃபங்ஷன்ல வந்து நிப்பாட்டுறாரு. அங்க உள்ள போகல. அந்த ரோடு வழியா வரும்போது, "இங்க தான் காவேரி அந்த கெட் டுகெதர் ஃபங்ஷன் நடக்குது வரியா? போய் எட்டி பார்த்துட்டு போலாமான்னோனே, "தயவு செஞ்சு என்ன இங்க கூட இறக்கி விட்டுருங்க. நான் போறேன்." அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, யமுனா வந்து வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க நிவினுக்கு. இந்த மாரி எனக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி அனுப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. வீட்ல எல்லாருக்குமே எழுதிட்டு டேப்லெட் சாப்பிட்டுறாங்க. இங்க வந்து காவேரி, விஜய் வந்துட்டுருக்காங்க. நிவினும் யமுனாக்காக வந்துட்டுருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, நிவின் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப யமுனா வந்து அப்படியே மயங்கி போயிருக்காங்க. ஐயோ! யமுனா என்ன செஞ்சு தொலைச்சேன்னு சொல்லிட்டு, அந்த டேப்லெட்ட எடுத்து பார்க்குறாரு. ஐயோன்னு சொல்லிட்டு, அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.